புருஷனோட துணையும் இல்ல, குடும்பத்தோட ஆதரவும் இல்ல. இன்னொரு பக்கம் நான் உனக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்தேன், அதுவும் உன்னை விட்டு விலகி போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீ என்ன சாதிக்க போகிற? இவன் உயிரோட இருந்தானா அப்புறம் நம்ம பிளான் பூரா கெட்டு போயிடும். நம்ம இதுல தோல்வி அடையக்கூடாது. அதனால இவ உயிரோட இருக்கக்கூடாது. ஆரியன், நான் உன்னோட முதலாளி ராய் பகதூர் ராஜ்வீர் சிங் உனக்கு கட்டளை இடுறேன். இவளை கொன்னிடு கொன்னிடு கொன்னிடு. பெரியத்த, என்ன ஆச்சு? சாட்சி ஏதாவது கிடைச்சதா? என்ன விஷயம்? ஏன் யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? உங்க முகத்தை பார்க்கும்போது தெளிவா தெரியுது, நீங்க தேடி போன ஆதாரம் எதுவுமே கிடைக்கல. இப்போ அது உன்னோட சந்தேகம் தீர்ந்துச்சா இல்ல வேற ஏதாவது பாக்கி இருக்கா? இப்ப இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் பகை இருக்குன்னு. உங்க வாழ்க்கைக்குள்ள நான் திரும்ப வந்ததே உங்களை பழி வாங்குறதுக்கு. அப்பா, அங்க என்ன ஆச்சு? ஏசிபி அங்கிள் தான் உங்க கூட இருந்தார்ல, அங்க ஏதாவது ஒரு சாட்சி கிடைச்சிருக்குமே உங்களுக்கு? நாங்க அங்க போனதும் அவரு ஒருவேளை என் வீட்டை சோதனை போட்டதுக்கு அப்புறம் இங்க இருந்து உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கலனா அப்புறம் ஏசிபி சார், நான் உங்களோட வேலை, இந்த குடும்பத்தோட சந்தோஷம் எல்லாத்தையும் பறிச்சிடுவேன். அந்த ராஜ்வீர் ரொம்ப ஆபத்தான செல்வாக்கு நிறைஞ்ச மனுஷன்பா. அந்த அம்மன் தான் நம்ம குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கணும். ஒருவேளை அவன் கோபத்துல ஏதாவது பண்ணிட்டானா? நான் தான் முதலே சொன்னேன், அங்க போறதுனால எந்த ஒரு பிரயோஜனம் இருக்காதுங்க. ஆனா நீங்க யாரும் என் பேச்சு கேட்கல. ஏன்னா நீங்க எல்லாருமே சீமா எப்பவும் தப்பு பண்ண மாட்டான்னு நம்புறீங்க. சீமா ஒரு மனுஷன் தன்னைத்தானே எவ்வளவு பெரிய புத்திசாலி மகான்னு நினைச்சுக்கிட்டாலும் சரி, கண்டிப்பா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவன் நிச்சயமா தப்பு செஞ்சிருவான். இப்ப தப்பு உன்னால நடந்திருக்குங்கிறத நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? நீதான் தேவையில்லாம சந்தேகப்பட்டிருக்க. நீயும் ஒரு சாதாரண மனுஷங்கிறத ஏன் ஒத்துக்க மாட்டேங்க? மனுஷங்க தப்பு பண்றது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் தான் சீமா. ஆனா இல்ல, நீ உன்னோட பிடிவாதத்தை எப்பவும் விட மாட்டேன். உன்னால மொத்த குடும்பமும் அதனால பாதிக்கப்பட்டாலும் சரி. பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்க ரோஹிணி சித்தார்த். ப்ளீஸ், நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. சித்தார்த், ப்ளீஸ் கேளுங்க.
ரோகிணி போன் பண்றா. அக்கா ப்ளீஸ் போன் எடுங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட இப்ப பேசி ஆகணும்க்கா ப்ளீஸ். ரோகிணி நான் அக்கா என்ன மன்னிச்சிடுங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்க்கா. ஆனா இப்ப நான் உங்ககிட்ட பேச வேண்டியது ரொம்ப அவசியம். ரோகிணி என்னாச்சு? நீ நல்லா இருக்காளே? அக்கா இதுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்க முடியாம போகலாம். ஆனா உங்களை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன்க்கா. அக்கா நான் உங்க மேல நிறைய அன்பு வச்சிருக்கேன்க்கா. ரோகிணி ரோகிணி இது என்ன சத்தம்? அப்புறம் நீ எங்க இருக்குன்னு சொல்லு. நான் ராஜ்வீரோட வீட்டுல அக்கா. அப்புறம் நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் இங்க இருக்கிறத நீங்க யார்கிட்டயும் சொல்ல கூடாதுக்கா. அக்கா ஒரு முக்கியமான விஷயம், இந்த உலகத்தை விட்டு நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லணும்னு நினைக்கிறேன்க்கா. அக்கா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கல்ல? நான் கேட்டுட்டு இருக்கேன். அக்கா நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன்க்கா. ஆனா இதுக்கு மேலே என்னால எதையுமே மறைக்க முடியாது. அந்த விஷயத்தால இப்ப என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுருச்சு. அக்கா நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தாகணும். நான் உங்ககிட்ட எந்த விஷயத்த சொன்னாலும் அது நீங்க வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என் மேல சத்தியம். ரோகிணி நீ எதுக்கு பயப்படாம இரு. நான் இருக்கேன்ல. நான் இப்பவே அந்த உடனே கிளம்பி. ரோகிணி